ரஜினியோட படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, பரபரப்பா நடந்துருக்கு. அவருடைய சொந்த படம் எடுத்துட்டாங்க, எக்கச்சக்கமா எடுத்தாச்சு. அவ்வளவு ஸ்டார்ஸ் அதுல எடுத்து முடிச்சுட்டு மொத்தமா வந்து டேபிள்ல எடிட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 19 ரீல். அப்போ வந்து பிலிம்ல ரீலு 3.5 மணி நேரம் படம். உட்காந்து ரஜினி பார்க்குற 3.5 மணி நேரம் பார்க்குறாரு. பார்த்துட்டு இதுல எங்கேயுமே கட் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா ஏற்கனவே இந்த டைரக்டர் நிறைய கட் பண்ணிட்டாரு. கட் பண்ண முடியாதுன்றார். சார் 3.5 மணி நேரம் போகுது சார் படம், 2 இன்ட்ரோல விட்டுக்கலாம் அப்படின்றாரு. வந்து 2 இன்ட்ரோலாம் இப்போ எதுவுமே கிடையாது சார், அந்த காலத்துல இருந்தது, இப்போ அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு. இல்லன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இவருக்கு அந்த டைரக்டர் ஒரே குழப்பமாயிடுது. 2 இன்ட்ரோல் 3.5 மணி நேரம் எப்படி அப்படின்னு. மறுநாள் ரஜினி வராரு. வந்தோடனே பரபரப்பா வந்து சார் அதை கட் பண்ணுங்க. நைட்டு வந்து கமலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் சொன்னேன். 2 இன்ட்ரோல் 19 ரீல்னு. என்ன ஆச்சு உனக்கு? 19 ரீல்னா வந்து 3.5 மணி நேரம் யார் இப்போ படம் பார்ப்பாங்க? என்ன உனக்கு என்ன இதுவாக இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ காலம் இருக்கிற நீ அந்த டைரக்டர் கிட்ட 13 ரீல்னு சொல்லு, அப்பதான் 14 ரீல் கட் பண்ணி கொடுப்பாரு. அதனால கமலே சொல்லிட்டாரு. இவர் மறுபடியும் உட்காந்து கட் பண்ணி 14 ரீல் கொண்டு வந்து திரும்ப ரஜினி வந்து ஃபைனலா பார்க்க வரேன்னு சொன்ன பிறகு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தப்போ அந்த டைரக்டர் சொல்லிருக்காரு, இன்னைக்கு நைட்டு அருணாச்சலம் ஹோட்டல்ல நுங்கம்பாக்கத்தில் இருக்கு அவருடைய ஹோட்டல்ல இன்னைக்கு பார்த்து போடுங்க அப்படிங்கிறாரு. போட்டு படம் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு ரியாக்ஷன் ரஜினி பார்த்துட்டே இருக்காரு. டைரக்டர் அவரே பார்த்துட்டு இருக்காரு. படம் முடிஞ்சிருச்சு. 14 ரீல் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ரஜினி விருது எழுந்துட்டு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அந்த டைரக்டர் ரொம்ப இதுவாகி போச்சு. என்னையா பார்ட்டி வைக்கலான்றாரு, பார்ட்டிக்கு கூப்பிடல, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லன்னு சொல்லல, ஓகேன்னு கிளம்பி போயிட்டாரு. ஒரே இதுவாகி போச்சு. மறுபடியும் கட் பண்ணதெல்லாம் உள்ள சேர்க்கலாமா? இவருக்கு மறுபடியும் அந்த 3.5 மணி நேரம் இந்த 19 ரீலே இவர் பிடிச்சிருக்கு பொழுது ஒரே குழப்பமாயிடுச்சு. என்னன்னு தெரியல. அசிஸ்டன்ட் எல்லாம் பேசுறாரு, ஒன்னும் இல்ல சார். மறுநாள் காலையில ஒரு ஃபோன் வருது. சார் நேற்று உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம கடகடன்னு போயிட்டேன். நேற்று நைட்டு பார்ட்டி நடந்தது, உங்களை ஏன் இன்வைட் பண்ணல அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து அதை பார்க்கும்போது என்ன பண்ணாங்க, சில பேர் உச்சி போட்டானுங்க, சில பேர் கையை பேசினானுங்க, சில பேர் அப்படின்னானுங்க. சரி பார்ட்டியில தான் உண்மையை சொல்லுவாங்க, நீங்க அந்த பார்ட்டியில வந்தீங்கன்னா உண்மையை பேச மாட்டாங்க, டைரக்டருக்கு அதை போய் சொல்லுவாங்க அப்படின்னு. என்ன சார் சொன்னாங்க அப்படின்னு. இந்த படத்துக்கு படையப்பான்னு வச்சதை விட நீலாம்பரின்னு வச்சிருக்கலாம்னு அந்த படையப்பா படம் தான் வந்து நீலாம்பரின்னு வச்சிருக்கலாம், உனக்கு ஸ்கோப்பே இல்லை ரஜினி, இதுல ரம்யா கிருஷ்ணன் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படி சொன்னாங்க. அவங்க சொல்ல தான் செய்வாங்க. சார் உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா, எக்ஸலண்டா இருக்குது, ரிலீஸ் வழியை பாருங்க அப்படின்னு சொன்னாரு.